அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இது ஒரு அவசர பதிவு, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நிறைய பேர் இந்த மாதிரி முக்கியமான நாளுக்கு முன்னாடி இந்த பதிவை எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, ஒரு ரிமைண்டர் பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். யாரெல்லாம் ஒரு சூப்பரான மைத்ரேய முகூர்த்தத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நாளைய தினம் ஒரு நல்ல ஜாக்பாட் தினம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 18/4/2026 சனிக்கிழமை மைத்ரேய முகூர்த்தம் வருகின்றது. இந்த மாதிரி கவரில் பணம் எடுத்து வைக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை, இனிமேல் தான் நான் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னா நாளைய தினம் இதை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. இப்படிப்பட்ட கவர் தான் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌன் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ப்ரௌன் கவரை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மைத்ரேய முகூர்த்தத்தில் உங்களால் முடிந்த ஒரு பணம், நம்ம சேனலில் மாதந்தோறும் மைத்ரேய முகூர்த்த நாள் மற்றும் நேரம் எப்பொழுது வரும் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்தோட முதல் வாரத்துலேயும், அதாவது ஆங்கில மாதம் வருது இல்லையா, அதில் முதல் வாரத்தில் மைத்ரேய முகூர்த்தம் நான் கொடுத்துருவேன். அது மாதிரி திரிபுஷ்கர யோகம் அதையும் நான் ஷேர் பண்ணிடுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த டேட்டை ஃபாலோ பண்ணலாம். அதை தவிர்த்து ஒவ்வொரு நாளுக்கு முன்பும் நான் இதை மாதிரி ரிமைண்டர் பதிவு தருவேன். இந்த கவரில் நீங்கள் வைக்க வேண்டிய பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. வைக்க வேண்டிய ரூபாய் நோட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டு போட்ட ஒரு பேப்பரை எழுதி நீங்கள் ஒவ்வொரு கவர்லேயும் வைக்கலாம். அதுக்கப்புறம் இது அந்த மணி அட்ராக்டிங் நம்பர்ஸ், ஒரு ஸ்விட்ச் வேர்டு, ஒரு மணி அட்ராக்டிங் நம்பர் 8085200741. இது ரெண்டும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வையுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க. அவசியம் வைக்க வேண்டியது ரூபாய் நோட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நீங்கள் வைக்கணும். ஒவ்வொரு மாதமும் பச்சை கற்பூரம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்க தேவையில்லை. இல்லை அது கரைஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வையுங்க. அதே போல் இந்த பிரியாணி இலையில் அவசியம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ரூபாயை எடுத்து வைக்கும்போது கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதலாம். இப்படி எழுதிட்டு பின்பக்கமும் நீங்கள் எழுதலாம். பின்பக்கமும் நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த பிரியாணி இலையில் இடமே இல்லை அப்படின்னா அந்த மாதத்தில் இதை நீங்கள் எரிச்சிடலாம். ஒரு அகல் விளக்கோ அல்லது ஒரு மெழுகுவத்தியோ வச்சு இந்த இலையை எரிச்சிட்டு அந்த சாம்பலை தண்ணீர்லேயோ காற்றுலையோ நீங்கள் காற்றுனா ஊதி விட்டுடலாம், தண்ணீர்னா கரைச்சிடுங்க. அப்போ ஒரு புது பிரியாணி இலை இடுங்க. ஏன்னா சில பேருக்கு பிரியாணி இலை பெருசாக கிடைக்கும், சில பேருக்கு சின்னதாக இருக்கும், சில பேரோட கையெழுத்து பெருசாக இருக்கும், சில பேருக்கு சின்னதாக இருக்கும். அதனால் எந்த மாதத்தில் நாங்கள் பிரியாணி இலையை மாற்றணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அது உங்களுடைய சௌகரியத்துக்கு படி நீங்கள் அதை தாராளமாக செஞ்சுக்கோங்க. அதை மாதிரி பணம் 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு வைக்கலாம். இது ஒரு கடனுக்கானது. இப்போ ஒரு பேங்க்கில் இந்த ஒரு கடன் இருக்குது, இன்னொரு பேங்க்கில் இன்னொரு கடன் இருக்குது. இது இல்லாமல் தனி நபர்கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கோன்னா எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் நீங்கள் எடுத்துக்கணும். ஒவ்வொரு கவர் உள்ளாரையும் இந்த விஷயங்கள் எல்லாம் அவசியம் இருக்கணும். இத்தனை கவரில் நான் எவ்வளோ பணங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 ரூபா அந்த நேரத்தில் வையுங்க. இல்லை உங்ககிட்ட நல்லாவே பெரிய அமௌண்ட் இருக்குது, ஏதோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்குது அப்படின்னா தயவு செய்து நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் நேரில் போய் அந்த நபரை பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்கள் பார்த்து அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு தொகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த கடன் சீக்கிரம் தீர்ந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் நம்ம கடன் அடைப்பது அப்படிங்கிறது நல்லது. கடன் தான் வாங்கக்கூடாது, கடன் அடைக்கலாம். அதிலும் நாளைக்கு வரக்கூடியது சனிக்கிழமை, சனி ஹோரையிலே இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருகிறது. இதை மாதிரி ஒரு அமைப்பு வரவே வராது. நாளைக்கு நமக்கு வந்திருக்கிறது. மிக சக்தி வாய்ந்த அந்த மைய பகுதி, அந்த நேரம் ஒரு 35 நிமிடங்கள் இருக்குது. அந்த 35 நிமிடங்களை நீங்கள் முழுவதும் பயன்படுத்திக்கோங்க. குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம். பூஜை ரூமுக்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ நல்ல நேரம் நாளைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய நேரம். ஸோ தயவு செய்து நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க. அதை மாதிரி இந்த பதிவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு அப்படின்னு நம்ம போட்டாலே அவங்க நாளைக்கு மதியம் ஈவினிங்கு நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் இந்த பதிவுன்னு விட்டுடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 இந்த டைம் முடிஞ்சு போயிடும்.
ஸோ அதை மாதிரி நாளைக்கு நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்களாம் ஏமாந்து போயிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை செஞ்சு பயனடையட்டும். ஏன்னா ஒரு நல்ல முகூர்த்தம் எக்காரணத்தை கொண்டும் யாரும் விட்டுடக்கூடாது. அதிலும் இந்த வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் முகூர்த்தமே நமக்கு அட்டகாசமான முகூர்த்தம். ஸோ இதை எல்லாருமே நாளைக்கு பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கவரில் வைக்கக்கூடிய பணத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் சில்லறை வேணும், இதை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் வச்சிடுறேன் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. பண்ணவே பண்ணாதீங்க. அதே போல் இதில் நீங்கள் பணம் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம சேனலில் இதை நான் 3 வருஷமாக போடுறேன். நிறைய பேர் இதில் வச்ச பணத்தை என்ன செய்யறது, நாங்கள் ஆன்லைனில் கட்டிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. இதில் ஒரு 3000மோ 4000மோ பணம் இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திங்கட்கிழமை அக்ஷய திருதியை வருது. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு மங்களகரமான பொருள், ஒரு வெள்ளி காயின் வாங்கலாம், இல்லை ஒரு வெள்ளி கொலுசு, ஏதோ ஒன்று, எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை ஒரு புது புடவை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட்டு புடவை ஏதாவது நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த வகையிலையாவது நீங்கள் அதை செலவு பண்ணலாம். சரிங்களா? இப்போது நாளைக்கு இதை தவிர்த்து அந்த காலை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு வழிபாடு தான் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் செய்யறதுனா செய்யலாம். இதை நீங்கள் அவசியம் செய்யணும். அதையும் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதையும் செய்யுங்க. சரி, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 5:46 மணிக்கு ஆரம்பித்து 7:33 மணி வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரம். இதில் மைய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6:21 மணி முதல் 6:56 மணி வரை இருக்கக்கூடிய 35 நிமிடங்கள், பொன்னான நிமிடங்கள் அந்த 35 நிமிடங்கள். ஸோ யாருமே தயவு செய்து தவற விட்டுடாதீங்க. கவரில் நீங்கள் பணம் எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் நீங்கள் எழுத வேண்டிய எண் 781. இந்த 781 அப்படிங்கிறது கடன் இல்லாத வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியது. எப்பொழுதுமே நான் ஏஞ்சல் நம்பர்ஸும் சரி, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சொல்லும் பொழுதும் சரி, மற்ற வழிபாடுகள் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும், எந்த ஹோமம் நீங்கள் நடத்தினாலும் சரி, அதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கையை வலிமைப்படுத்துவதற்கு, இந்த பிரச்சனை எப்படியும் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையை, ஒரு மன தைரியத்தை உங்களுக்கு அது நிச்சயமாக தரும். அதுக்குன்னு நான் இந்த நம்பரே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், வருஷம் ஃபுல்லாக இந்த நம்பரே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன், என்னுடைய கடன் தீரும்னா அதெல்லாம் தீரவே தீராது. நீங்கள் அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் உங்கள் பக்கத்தில் இருந்து போடும்பொழுது தான் எல்லாமே வேலை செய்யும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படிலாம் பணம் சம்பாதிக்கணுன்றத நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கூடவே இதை மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாக வரும். ஸோ ஏன்னா நம்ம இதை மாதிரி பதிவுகள் போட்டால் இந்த நம்பர் எழுதுனா உடனே கடன் தீர்ந்துடுமா, அதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த எண்கள், அதாவது 781 அப்படின்ற இந்த நம்பர் நாளைக்கு மட்டும்தான் எழுதணும்னு கிடையாதுங்க. நீங்கள் தினம்தோறுமே உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் உங்கள் கண் பார்வை படுற மாதிரி நீங்கள் எழுதலாம், தவறு கிடையாது. எவ்வளோ எண்கள் இருக்குது கடன் தீருவதற்கு. இது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் பொருளாதார பாதுகாப்பையும் இது தருங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க. நன்றி.